ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு செய்ய போகிறேன். இந்த காரக்குழம்புக்கு தேவையானது பூண்டு, வெங்காயம், தக்காளி, வீட்டு மிளகாத்தூள், புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இதுக்கு நாங்கள் எப்பயுமே காரக்குழம்புக்கு வடகம் போட்டு தாளிக்கணும். வடகம் வெடித்தோடனே பூண்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் தக்காளி, இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச கத்திரிக்காயும் கருணக்கிழங்கும் வெட்டி வச்சுட்டோங்க, அதுவும் போதும். நல்லா வதக்கி நல்லா கத்திரிக்காய் வதங்கினோன்னு கத்திரிக்காய் கருணக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் குயிக்காக யாராவது திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு சமைக்கிறதுக்கு தான். இதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூளே திட்டமான. நான் ஏற்கனவே புளிக்கரைசல்லே உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான புளியும் இது அப்படியே அந்த எண்ணெய் நல்லா வதங்க விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே இந்த கரைச்சி வைத்த புளிக்கரைசலை ஊற்றணும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இது பாருங்கள், குழம்ப மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியது தான். கொச்ச உடனே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.